ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராவன் ஸ்குவாட். நம்ம இன்றைக்கி எப்படி ரெஃபரல் லிங்க் கொடுத்து எப்படி நம்ம வந்து ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு நமக்கு ஐடி க்ரியேட் பண்ணி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 டாட் டச் பண்ணிவிட்டு ரெஃபரல் லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நம்ம ரெஃபரல் வந்து இந்த லிங்க்கை வந்து காப்பியும் பண்ணிக்கலாம், அல்லதுனா டைரெக்டாக வாட்ஸ்அப் ஷேர் பண்ணோம்னா நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் இருக்குல்ல, டைரெக்டாக ஷேர் பண்ணாங்கன்னா டைரெக்டாக வாட்ஸ்அப் போகும். ஓகேங்களா. இதில் மைசெல்ஃப் போட்டிருக்கேன். நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ரெஃபரல் லிங்க். ரயிலோ இன்ஃபோ அப்படின்னு வருதில்ல, இது நம்மளோட ரெஃபரல் லிங்க். ஓகேங்களா. இந்த லிங்க்கை டச் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, இதுதான் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய இது. இதில் ஸ்டார்டிங்கில் வந்து நேம் இருக்குது, நம்மளோட மெயில் ஐடி, நம்ம வந்து ஃபோன் நம்பரு, பாஸ்வேர்டு, நாமினி நேம், அட்ரஸ்ஸு, பின்கோடு, டிஸ்ட்ரிக்கு, ஸ்டேட்டு, லாங்குவேஜு எல்லாமே இருக்கும். நீங்கள் இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. நம்ம நேம் வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளோட பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதை கொடுக்கறது பெட்ரு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுதான் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மெயில் ஐடி வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுத்துங்க. இது வந்து மெயில் ஐடி ப்ளஸ் வந்து இதுதான் உங்களோட யூசர் ஐடியும் கூட. நீங்கள் கொடுக்குற இந்த மெயில் ஐடி தான். ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் பேங்க் கூட எந்த மொபைலில் இணைச்சிருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரே கொடுத்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை. பாஸ்வேர்டு நீங்கள் பாஸ்வேர்டு வந்து போட்டுக்குங்க, உங்கள் இது 6 டிஜிட்டில் போட்டுக்குங்க. நாமினி நேம் வந்து உங்கள் யாராவது அண்ணன், தங்கச்சி, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட், ஒய்ஃபு யாரோட நேம் வச்சாலும் போட்டுக்கலாம். நாமினியில் அப்பா அம்மா நேம் யார் வேணுச்சாலும் யாரோ ஒரு நேம் மட்டும் போடுங்க. அட்ரஸ் வந்து உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க. மேக்ஸிமம் ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் கொடுத்துக்குங்க. ஓகே, அடுத்து வந்து பின்கோடு, நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக் உங்கள் பின்கோடோ அதையும் அட்டாச் பண்ணிக்கங்க. டிஸ்ட்ரிக் என்னன்னு போட்டுக்கங்க. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. லாங்குவேஜ் டச் பண்ணிங்கன்னா இவ்வளோ லாங்குவேஜ் வருது. நம்ம எப்பவுமே தமிழ் தான், தமிழ் லாங்குவேஜ் மட்டும் டச் பண்ணிக்கங்க. இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து டைரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களா அல்லது கூப்பன் கோடு வழியாக அப்லோட் பண்ணுறீங்களான்னு ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. டைரெக்டாக நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம அமௌண்ட்டு வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு அவங்க கம்பெனி நேம் வந்து ரயிலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங்க்கு வந்து 3 பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம பணம் கட்டி அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணணும். ஆனால் கூப்பன் கோடுன்னா நம்ம ஒரு டைம் வந்து இதில் கூப்பன் கோடு யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அங்கே பாருங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. இதில் இருக்குல்ல, இவங்கக்கிட்ட எல்லாமே கூப்பன் நமக்கு தேவையான இது வந்து கூப்பன் வந்து அவைலபிள் இருக்கும். இவங்க யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு இப்போ கேளுங்க. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கே மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கூப்பன் கோடு வாங்கி தரேன். நீங்கள் அவங்களுக்கு பணம் சென்ட் பண்ணிவிட்டு இந்த ரிக்வெஸ்ட் வந்து டச் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம மெசேஜ் பண்ணணும். இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு நம்ம மெசேஜ் பண்ணோன்னா அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர் இங்கே கொடுத்துட்டு அதில் வந்து 3 பிளான் இருக்கும். நம்ம எந்த பிளானுக்கு அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறோமோ, நம்ம எந்த பிளானில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறோமோ அந்த பிளானுக்கு மட்டும்தான் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். மாற்றி ரிக்வெஸ்ட் கொடுத்துறாதீங்க. இப்போ நம்ம 500 பிளானுக்கு ஜாயின் பண்ணிட்டு 5990 பிளானுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துறாதீங்க. அது கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஏன்னா இப்போ கொடுத்தா தான் அவங்களும் கரெக்டாக ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. கரெக்டாக கொடுத்தோம்னா ரிக்வெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். இதில் இருந்து உங்களுக்கு வந்து கொடுத்த அந்த மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் அதை மட்டும் போட்டுக்குங்க. அதை போட்டிங்கன்னா ஓப்பன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ரயிலோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஆப் ஓப்பன் பண்ண முன்னாடி இந்த எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதை டச் பண்ணிக்கோங்க. இதை டச் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்க வந்து இமெயிலு, பாஸ்வேர்டு கேட்கும். அந்த இடத்துல வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிற இமெயில், பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. எனக்கு ஆல்ரெடி கூகுள் அக்கௌண்ட்டில் சேவில் இருக்குது, அதனால் நான் டச் பண்ண தேவையில்லை. இது வந்து என்னோடய ஐடி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, எப்படி ஆட்ஸ் பார்க்குறது, புதுசாக ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே எப்படி வந்து நம்ம ஆட்ஸ் பார்க்குறது, டெய்லி லிமிட்டை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு. இது வந்து டேஷ்போர்டு. இந்த ஐடி வந்து 5990 பிளானில் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா. இது வரையும் 3300 டோட்டல் இன்கம். அதில் டெய்லி சேலரி வந்து 2640 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து டேஷ்போர்டு. டேஷ்போர்டில் நம்ம என்னென்ன
நம்மளோட இது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். நம்ம யாரை ரெஃபர் பண்ணுறோம், எவ்வளோ சீலிங் அமௌண்ட்டு, எவ்வளோ இருக்குது, டோட்டலு டெய்லி சேலரி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, A to Z எல்லாமே இதிலே தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரெஃபரல், நம்ம யாருக்குன்னா ரெஃபர் பண்ணோன்னா நமக்கு கீழே அப்ளைன்னு யாராவது கொண்டு வரணுன்னா வாட்ஸ்அப்பில் டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆப்ஷன் கேட்கும். வாட்ஸ்அப்பு இல்லைனா காப்பி லிங்க் பண்ணி கூட நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ வந்து எப்படி வீடியோ பார்க்குறதுன்னு சொல்கிறவாங்க. இது வந்து வீடியோ அண்ட் ஆட்ஸ்னு இருக்குல்ல, இதை டச் பண்ணிங்கன்னா இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ். இப்போ வந்து வீடியோ வந்து இந்த யூடியூப் வீடியோ மாதிரி இருக்குங்களே, இது வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். இது டச் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். இது ஒரு 3 நிமிஷம் ப்ளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டு முன்னாடி சொல்லுங்கள் என்ன நடக்குன்னு நான் சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து முடிஞ்சோடனே நமக்கு ஒரு கேப்ஸில் வரும். இந்த கேப்ஸில் வந்து நம்ம இப்போ 1+9 வருதா 10, இதை போட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்து யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட்னு கேட்கும். எஸ், மை ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே கொடுத்தோன்னா உங்களோட பேஜ், இதுதான் உங்களோட பேஜ். என்னோடய இன்கம் வந்து இன்கம் லிமிட் டுடே வந்து 100 ரூபா. ஏன் டுடே வந்து இன்னும் 0 எல்லாமே இருக்குங்களா. இதை நம்ம எப்படி பார்க்குறது, ஆட்ஸ் பார்க்குறது நான் சொல்கிற மாதிரி. இப்போ இங்கே ஸ்ப்ரைட் இருக்குங்களா, இங்கே கீழே வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா ஒரே வியூவுக்கு வந்து பாருங்கள் 70 ரூபா ஏன் டுடே. ஓகேங்களா, அந்த மாதிரி இது பாருங்கள் மறுபடியும் டார்க் ப்ளூவாக மாறும். இந்த வியூ வந்து வெயிட் பண்ணி டார்க் ப்ளூவாக மாறிட்டு முன்னாடி மறுபடியும் வியூ கொடுத்தாங்கன்னா ஓகே. 2 ஃபோட்டோ 2 வியூ தான் கொடுத்தேன். என்னோடய லிமிட் ஏன் டுடே 100 ருபீஸ் ரீச் ஆயிடுச்சு. அதில் டெய்லி சேலரி 80 ரூபா, இயர்லி போனஸ் 10 ரூபா, டூர் போனஸ் 10 ரூபா. ஓகே, என்னோடய இன்றைக்கோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட், அவ்வளோதான். இப்போ நீங்கள் மறுபடியும் இந்த 3 இது டாட்டை டச் பண்ணிட்டு டேஷ்போர்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகிருக்கும். ஏர்னிங் டுடே பாருங்கள் 100 ரூபா வந்து நம்மளோட அமௌண்ட்டில் அக்கௌண்ட்டில் ஏறிடுச்சு. சீலி லிமிட் அவ்வளோ தான். நமக்கு டெய்லியும் பார்க்க வேண்டிய ஆட்ஸ் பார்த்துட்டு இந்த ஏர்னிங் டுடேவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் ஆட் ஆகிருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அவ்வளோதான். சிம்பிள் மெத்தட். இதிலே நீங்கள் எப்படி நம்மளோட சேல்ரி அமௌண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறது அப்படின்ட்டு, இந்த சேல்ரி அமௌண்ட் ரிக்வஸ்ட் இருக்குது, இது வந்து வீக்லி நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட இது. நான் இது வரையும் வித்ட்ரா கொடுத்த இது எனக்கு எல்லாமே அப்ரூவ் ஆகிட்டு வந்துருச்சு. ஒரே ஒரு இந்த வாரம் கொடுத்தது வந்து இன்னும் நாளைக்கு இல்லைனா நாளான்னைக்கு வந்துடும். நான் அது வந்து எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நான் 3563 ரூபா வித்ட்ரா பண்ணியிருக்கேன். 6000 பிளான் போட்டு 3500 ரூபா வித்ட்ரா பண்ணியிருக்கேன். நம்ம மந்த்லி கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா வீக்லி ஒன்ஸ் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா வீக்லி ஆப்ஷன் இருக்கும்போது மினிமம் 300 ரூபா இருந்தால் மட்டும் நம்ம அக்கௌண்ட்டில் போதும், வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.